காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் சோதனை முறையில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்கு ONGC நிறுவனத்திற்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கிறது. 675 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த திட்டத்திற்கு மத்திய அரசை தொடர்ந்து மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையமும் அனுமதி வழங்கியிருக்கிறது. எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்காக 2000 மீட்டர் முதல் 3000 மீட்டர் ஆழத்தில் 20 சோதனை கிணறுகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தனிச்சயம், பேய்குளம், வேப்பங்குளம், பூக்குளம், வள்ளக்குளம், படியடியேந்தல் உள்ளிட்ட கிராமங்களில் இந்த எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்பட உள்ளன. ONGC எண்ணெய் கிணறு அமைப்பதால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தைச் சேர்ந்த சேதுராமன் வலியுறுத்தியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தவர் இதனை தெரிவித்தார். காவிரி டெல்டா பகுதி எப்படி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இங்கே எண்ணெய் எடுப்பு பணிகளுக்கு எப்படி ஒரு தடுப்பு இருக்கோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு விவசாய நிலங்கள்லையும் இது போன்ற திட்டங்கள் செயல்படுத்துவது அரசு அதற்கான முயற்சிகள் எடுக்கணும், அதை பரிசீலனை பண்ணணுன்றது நம்மளோட கோரிக்கையாக இருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மீன்வளம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று மீனவர் தெரிவித்துள்ளார். இது மீனவர்களுக்கு பேரிடியாக இருக்குது. ஏற்கனவே இந்த ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வர்றாங்க. ஒரு பக்கம் கடலில் நாசகார திட்டங்கள் செயல்படுத்தி கடல் வளங்கள் முழுமையாக அழிஞ்சு போச்சு, மீன்வளம் இல்லாமல் கஷ்டப்படுறோம். ரெண்டாவது இந்த இலங்கை கடற்படையால் டெய்லி படகுகள் பிடிப்படுறது, மீனவர்கள் சிறைப்படுத்தப்படுறது, இது போன்ற பிரச்சனைகள் நிறையா சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி உள்ள ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இதுபோன்று 20 மீத்தேன் கிணறுகளை கடலில் அமைக்கும் பட்சத்தில் மீன்கள் வளம் சுத்தமாக அழிக்கப்படும். தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளிக்காது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ONGC நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியை திரும்பப் பெற மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ள அவர், எதிர்காலத்திலும் ஹைட்ரோ கார்பன் தொடர்பான எந்த திட்டங்களுக்கும் அரசு அனுமதி தராது என்று உறுதியளித்துள்ளார். தமிழர் என்ற முகமூடி அணிந்து வருவது பழைய தந்திரம் என பாஜகவை விமர்சித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டிக்கு ஆதரவு தெரிவித்தார். தனி மனிதர்களை விட தத்துவங்கள் தான் முக்கியம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாஜகவோட தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் செஞ்சுட்டு தமிழர் என்ற முகமூடி அணிஞ்சு ஆதரவு கேட்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரிக்கு. தனி மனிதர்களை விட தத்துவங்கள் தான் அரசியலை வழிநடத்தும். சுதர்ஷன் ரெட்டி மீது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீண் பழி சுமத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் சுதர்ஷன் ரெட்டி தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் மதிப்பளிக்கக்கூடியவர் என குறிப்பிட்டுள்ளார். பாஜகவின் அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க நினைக்கிற இந்த நேரத்தில் நீதி அரசரான இவர் அதை பாதுகாக்கிற பொறுப்புக்கு தேவைப்படுகிறார். நக்சல்னு சொல்லுகிறார். ஒரு உள்துறை அமைச்சர் தன்னுடைய பொறுப்பை மறந்து ஒரு முன்னாள் நீதியரசரை பற்றி அபாண்டமாக பேசியிருக்கிறார். அவங்களால தீவிரவாதத்தை ஒழிக்க முடியல. அந்த கையாலாகாத நிலையை மறைக்க நீதியரசர் மேலே பழி போட்டு தப்பிக்க பார்க்குறாங்க. தான் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை என்றும் எந்த கட்சியிலும் சேரப்போவதும் இல்லை என்றும் இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி தெரிவித்தார். சென்னையில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் முன்னிலையில் பேசிய அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அரசியலமைப்பை வீழ விடமாட்டேன் என்றும் கூறினார். Is bound to have a political idea. I may not belong to any political party. True. I don't belong to any political party. I don't intend to join any political party. But to say that I have nothing to do with politics would amount to saying that I have nothing to do with democracy. அதிமுக ஆட்சி அமைந்ததும் கிட்னி முறைகேடு குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திருச்சி மண்ணச்சநல்லூரில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், மக்கள் தங்களுடைய உடல் உறுப்புகளை ஸ்கேன் செய்து பார்த்துக் கொள்வது நல்லது என்றார். திமுக கட்சிக்காரர் நடத்துகின்ற மருத்துவமனைக்கு நீங்க சிகிச்சைக்கு போயிருந்தீங்களா? உடல் உறுப்பு உள்ள இருக்குதா இல்லையான்னு நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கறது நல்லது. நல்லதுக்காக சொல்றேன். திருச்சியில் துறையூர் பேருந்து நிலையம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை கூட்டத்திற்கு நடுவே சென்ற ஆம்புலன்ஸை அதிமுக தொண்டர்கள் இடைமறித்து தாக்கி சேதப்படுத்தினர். எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க அதிமுக தொண்டர்கள் காத்திருந்த போது அவ்வழியாக ஆம்புலன்ஸ் ஒன்று சென்றது. அதனை தடுத்து நிறுத்திய தொண்டர்கள் ஆம்புலன்ஸின் பின்பக்க கதவை திறந்து பார்த்து உள்ளே நோயாளி இல்லாததை அறிந்ததும் வாகனத்தை சேதப்படுத்தி ஓட்டுநரையும் தாக்கினர்.
திருச்சி துறையூரில் நடைபெற்ற அதிமுக பரப்புரை கூட்டத்தில் ஒருவர் மயங்கி விழுந்ததாக அழைப்பு வந்ததால் தான் அங்கே சென்றதாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் விளக்கம் அளித்துள்ளார். எதுக்காக வந்த, யார் ஃபோன் பண்ணா உங்களுக்கு, நீ எப்படி இங்கே வரலாம், எங்கள் கூட்டத்தை இறக்கிறதுக்கான நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தாக்கி வண்டியை எல்லாம் சேதாரம் பண்ணிட்டாங்க. போன எங்களையும் என்னையும் என் கூட வேலை பார்க்குற டெக்னீஷியனையும் தாக்கி தகாத வார்த்தைகளால் திட்டி அவங்க தாக்குனதுனால நெஞ்சு வலி எடுத்து கை வலி எடுத்துருச்சு. அதிமுகவினர் தாக்கியதில் காயமடைந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் செந்தில்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர் இபிஎஸ் அவர். தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதுதான். ஆமா, முதன்முறையாக கடன் பெறுபவர்களுக்கு குறைந்தபட்ச கிரெடிட் ஸ்கோர் தேவையில்லை என்று நிதித்துறைக்கான மத்திய இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி விளக்கம் அளித்துள்ளார். மக்களவையில் பேசிய அவர் கிரெடிட் ஸ்கோர் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் நிலைப்பாட்டை விவரித்தார். அப்போது முதல் முறையாக விண்ணப்பிப்பவர்களுக்கு கடன் மதிப்பெண் குறைவாகவோ அல்லது பூஜ்ஜியமாகவோ இருந்தால் அதை காரணம் காட்டி விண்ணப்பத்தை நிராகரிக்க கூடாது என்று வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தினார். கடன் விண்ணப்பங்களுக்கு குறைந்தபட்ச கிரெடிட் ஸ்கோரை ரிசர்வ் வங்கி நிர்ணயிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் துணை கலந்தாய்வில் 7,964 இடங்கள் நிரம்பிய நிலையில் நடப்பாண்டில் 33,752 இடங்கள் காலியாக உள்ளன. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் 423 பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கு 3 சுற்றுகள் மற்றும் துணை கலந்தாய்வு நடத்தப்பட்டன. இதில் ஒட்டுமொத்தமாக 1,53,445 இடங்கள் நிரம்பிய நிலையில் 33,752 இடங்கள் காலியாக உள்ளன. மதுரையில் திடீரென கொட்டி தீர்த்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அண்ணா பேருந்து நிலையம், கோரிப்பாளையம், KK நகர், மாட்டுத்தாவணி, தெப்பக்குளம், தெற்கு வாசல், அவனியாபுரம் உள்ளிட்ட நகரின் பெரும்பாலான பகுதிகள், புறநகர் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழை பெய்தது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. குறிப்பாக அண்ணாமலை நகர், பரங்கிப்பேட்டை, புதுச்சத்திரம், முட்லூர், நெடுஞ்சேரி ஆகிய இடங்களில் நேற்றிரவு காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்றும் கணித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தாவேகாவில் தொண்டர்களிடம் உள்ள பக்குவம் விஜயிடம் இல்லை என்று தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மாநாட்டில் அவர் பேசும்போது சொன்னாது, நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்று சொல்லிவிடக்கூடாது, நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் 2வது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இவர் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் போன்று பேசிவிட்டாரோ அப்படிங்கிற எண்ணத்தை தான் எனக்கு தருகிறது. தாவேகா கட்சித் தலைவர் விஜய் தேமுதிகவின் வாக்குகளை பிரிப்பார் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜயகாந்தை யாருடனும் ஒப்பிட முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். உங்களுக்கு வேணா விஜய் எங்களுக்கு எங்க பையன் தான் நான் சொல்லுவேன். இப்ப விஜய் பிரபாகர் சண்முக பாண்டியன் எப்படி, அந்த மாதிரி தான் விஜய். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சி 20 ஆண்டு கட்சி, எதிர்கட்சியான கட்சி. கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டும்தான். கேப்டன் இடத்தை இனி யார் நினைச்சாலும் அந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது.
மதுரையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கண்டித்து திமுக இளைஞரணி சார்பாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. மதுரை அருகே பாரபத்தியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அங்கிள் என்று கூறினார். இந்த நிலையில் தவிக தலைவர் விஜயின் பேச்சை கண்டித்து மதுரையின் பல்வேறு பகுதிகளிலும் திமுக இளைஞரணி சார்பாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் வாட் ப்ரோ, ஓவர் ப்ரோ, அடக்கி வாசிங்க ப்ரோ என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. பொள்ளாச்சி அருகே மாணவிகள் அளித்த பாலியல் புகாரின் பேரில் 2 ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இசையாசிரியர் உள்ளிட்டோர் பாலியல் தொல்லை அளிப்பதாக மாணவிகள் பேசிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அண்ட் டீம், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து அந்த கல்லூரியில் இந்த ஸ்கூலில் படித்த பசங்களை எல்லாருமே விசாரிச்சிருக்கோம். அதே போல் அதில் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸையும் விசாரிச்சிருக்கோம். நேற்று வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதுல இந்த மாத இறுதியுடன் ஓய்வு பெறும் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சங்கர் ஜிவால் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி பதவியேற்றார். அவருடைய பதவிக்காலம் வருகின்ற 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இந்த நிலையில் தீயணைப்பு ஆணையம் என்ற புதிய அமைப்பை உருவாக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த ஆணையத்தின் தலைவராக சங்கர் ஜிவாலை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ககன்யான் திட்டத்திற்காக விண்கலத்தை கடலில் தரையிறக்கும் சோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக முடித்துள்ளது. விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பும் விண்கலம் பாராசூட் மூலம் தரையிறங்குவது தொடர்பாக ஒருங்கிணைந்த சோதனையை இஸ்ரோ நடத்தியது. இந்திய விமானப்படை, DRDO, இந்திய கடற்படை, இந்திய கடலோர காவல்படையுடன் இணைந்து இந்த சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் கனவு திட்டமான ககன்யானை 2028ஆம் ஆண்டிற்குள் செயல்படுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முதலில் விண்வெளிக்கு பயணித்தவர் அனுமன்தான் என பள்ளி மாணவர்கள் மத்தியில் மத்திய முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் தேசிய விண்வெளி தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் நமது பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் அறிவை பாடப்புத்தகங்களுக்கு அப்பால் தேட வேண்டும் என கூறினார். जब तक हमें उसका ज्ञान नहीं होगा तो जो अंग्रेजों ने दिखाया हम वहीं तक सीमित होके रह जाएंगे. அறிவியல் என்பது கட்டுக்கதை அல்ல என்று மத்திய முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூருக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் பள்ளி மாணவர்கள் மத்தியில் விண்வெளிக்கு முதலில் பயணித்தவர் அனுமன் என்று பேசியிருப்பது வருத்தமளிப்பதாக கூறியுள்ளார். வகுப்பறைகளில் இளம் மனங்களை தவறாக வழிநடத்துவது நமது அரசியலமைப்பில் பொதிந்துள்ள அறிவு, பகுத்தறிவு மற்றும் அறிவியல் மனப்பான்மையை அவமதிக்கும் செயல் என்றும் தெரிவித்துள்ளார். பீகாரில் வாக்காளர் அதிகார யாத்திரை மேற்கொண்டுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புர்னியா மாவட்டத்தில் ராஷ்டிரிய ஜனதா கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவுடன் இருசக்கர வாகன பேரணி சென்றார். பீகாரில் பலதரப்பட்ட மக்களை ராகுல் மற்றும் தேஜஸ்வி யாதவ் சந்தித்து வருகின்றனர். புர்னியா மாவட்டத்தில் அவர்கள் பைக் பேரணி சென்றனர். வாக்காளர் அதிகார யாத்திரை செப்டம்பர் 1ஆம் தேதி பாட்னாவில் பொதுக்கூட்டத்துடன் நிறைவடைகிறது. பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதுவரை 1,21,000 பேர் மட்டும் மனு தாக்கல் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து 65 லட்சம் பேர் நீக்கப்பட்ட நிலையில் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்கள் தங்களை மீண்டும் சேர்க்க கோரி விண்ணப்பித்து வருகின்றனர். பெயர் நீக்கத்தை எதிர்த்து 1,21,143 பேர் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் செப்டம்பர் 30ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்துவாவில் பெய்த கனமழையால் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு அங்குள்ள பாலம் சேதமடைந்தது. தொடர் மழையால் சாகர்காத் ஆற்றில் அபாய எல்லையை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் ஜம்மு பதான்கோட் நெடுஞ்சாலையில் உள்ள கத்துவா பாலம் சேதமடைந்தது. இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் மீட்புப் பணியில் ராணுவம் களமிறங்கியது. தொடர் மழையால் கோட்டா, சவாய் மாதோப்பூர், டோங், பூந்தி உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சாலைகள், குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் சவாய் மாதோப்பூரில் தெருக்களில் தேங்கிய மழை நீரில் இளைஞர்கள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர்.
ஒடிஷா மாநிலம் கோராப்புட்டில் துடுமா அருவியை படம் பிடிக்க நண்பர்களுடன் சென்ற சாகர் என்ற யூடியூபர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சாகரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் வரதட்சணை கேட்டு மனைவியை தீ வைத்து கொன்றுவிட்டு தப்ப முயன்ற கணவரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு கைது செய்தனர். நொய்டாவைச் சேர்ந்த விபின் பாட்டி என்பவர் மனைவி நிக்கியை வரதட்சணை கேட்டு துன்புறுத்தி வந்ததாக தெரிகிறது. மனைவி நிக்கியை கடுமையாக தாக்கி உடலில் தீ வைத்ததில் அவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்தி காவல்துறையினர் விபினை கைது செய்தனர். அப்போது அவர் தப்ப முயன்ற நிலையில் காலில் சுட்டு விபினை காவலர்கள் பிடித்தனர். பெண்ணின் மாமியாரையும் கைது செய்து காவலர்கள் விசாரித்து வருகின்றனர். நாட்டின் முதல் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பு ஒடிசாவில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. ஒடிசா கடற்கரை பகுதியில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு, அதிநவீன குறுகிய தொலைவில் தாக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு, உயர் சக்தி லேசர் ஆயுதங்கள் சோதனை செய்யப்பட்டன. இந்த சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் சத்தீஸ்வர் புஜாரா அறிவித்துள்ளார். 37 வயதான புஜாரா இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டில் முக்கியமான வீரர்களில் ஒருவராக திகழ்ந்தார். 103 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள புஜாரா 7195 ரன்களை அடித்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் அடித்த 8வது வீரர் என்ற பெருமையை பெற்றவர். கடைசியாக 2023ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் அவர் விளையாடினார். கோட் படத்தில் தனக்கு விஜய் துப்பாக்கி கொடுக்கும் காட்சி விமர்சனத்திற்கு உள்ளாவதாக குறிப்பிட்ட சிவகார்த்திகேயன் விஜய் இடத்தை தன்னால் பிடிக்க முடியாது என்றார். மதராசி பட இசை வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் மற்ற நடிகர்களின் ரசிகர்களை எடுத்துக்கொள்ள முடியாது எனவும் தனது 15 ஆண்டுகால உழைப்புக்கான ரசிகர்கள் போதும் என்றும் தெரிவித்தார். முருகதாஸ் பெயரில் தனது தந்தையின் பெயரும் இருப்பதாக குறிப்பிட்ட சிவகார்த்திகேயன் தந்தைக்கு ரமணா படம் மிகவும் பிடிக்கும், அவர் இருந்திருந்தால் மகிழ்ந்திருப்பார் எனவும் கூறினார். உளவியல், ஊட்டச்சத்து, உடல்நலம், மைக்ரோபயாலஜி எனப்படும் நுண் உயிரியல், உயிரி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பட்டப்படிப்புகளை தொலைதூர கல்வி மற்றும் ஆன்லைன் மூலம் கற்பதற்கு பல்கலைக்கழக மானியக்குழு தடை விதித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டு முதலே இந்த விதிகள் அமலுக்கு வருவதாக குறிப்பிட்டுள்ள யுஜிசி, உடல்நலம் சார்ந்த படிப்புகளுக்கான தேவை அதிகரித்திருக்கும் நிலையில் அதன் தரத்தில் சமரசம் செய்ய முடியாது என்று விளக்கமளித்துள்ளது. திமுக முப்பெரும் விழாவில் கனிமொழிக்கு பெரியார் விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுக முப்பெரும் விழாவில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழிக்கு பெரியார் விருது வழங்கப்பட உள்ளது. பாளையங்கோட்டை நகராட்சி முன்னாள் தலைவர் சுப சீதாராமனுக்கு அண்ணா விருதும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோமா ராமச்சந்திரனுக்கு கலைஞர் விருதும், தலைமை செயற்குழு உறுப்பினர் குளித்தலை சிவராமனுக்கு பாவேந்தர் விருதும் வழங்கப்பட உள்ளது. விருதுநகர் மாவட்டம் பிளவக்கல் பெரியாறு அணை பூங்கா பராமரிப்பு பணிகளுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அணையை ஒட்டி அமைக்கப்பட்ட பூங்கா சுற்றுலா பயணிகளின் ஈர்ப்பாக இருந்த நிலையில் கொரோனா காலத்தின் போது தடை விதிக்கப்பட்ட பின்னர் சீரமைப்பின்றி சிதிலமடைந்தது. இதனிடையே பிளவக்கல் பெரியாறு அணை பூங்கா சீரமைப்புக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்குவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அண்மையில் அறிவித்தார். இந்நிலையில் பல்வேறு வசதிகளோடு சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள அரசாணை வெளியிடப்பட்டதால் பொதுமக்கள், வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வார விடுமுறை தினத்தையொட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து இந்த அருவிகளில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். சண்டே நல்லா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்குது. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையாக கோவையில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள இடங்களில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். கல்லூரி மாணவர்கள் பலர் கஞ்சா பயன்படுத்துவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் 90 குழுக்கள் அமைக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் சோதனை நடத்தப்பட்டது. இதில் 6 கிலோ கஞ்சா, 52 கிலோ குட்கா, கத்தி உள்ளிட்ட 8 ஆயுதங்கள், 46 இருசக்கர வாகனங்கள், கார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் குற்றப்பின்னணி கொண்ட வெளிநாட்டைச் சேர்ந்தவர் உட்பட 13 பேர் பிடிபட்டனர். அக்யூஸ்டுங்க மற்றும் சஸ்பெக்ட் பிடிச்சவங்கள தீர விசாரித்து இவங்களுக்கு இந்த போதைப் பொருள் எங்கேருந்து வருது, யார் சப்ளை பண்ணுறா, இதில் வேறு யாரெல்லாம் இன்வால்வ் இருக்காங்க, அவங்களெலாம் வந்து விசாரிச்சுட்டு மேற்கொண்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.
சென்னை அருகே கோவிலம்பாக்கத்தில் பணி மேற்பார்வையாளரை மதுபோதையில் தாக்கிய ஊராட்சி செயலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். கடந்த 12ஆம் தேதி நடந்த குறைதீர்க்கும் முகாமிற்கு மது அருந்திவிட்டு வந்த ஊராட்சி செயலர் ஏழுமலையை மேடவாக்கம் ஊராட்சி பணி மேற்பார்வையாளர் ராஜேஷ் கண்டித்ததாக தெரிகிறது. இதனால் ஏழுமலையை ராஜேஷ் தாக்கினார். இந்த வீடியோ அதிகம் பகிரப்பட்ட நிலையில் ஏழுமலையை பணியிடை நீக்கம் செய்து புனித தோமையர் மலை ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்பு உள்ள கடல் 80 அடி தூரத்திற்கு உள்வாங்கிய போதிலும் பக்தர்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் நீராடினர். திருச்செந்தூரில் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் கடல் உள்வாங்குவது வழக்கமாக உள்ளது. தற்போது செல்வத்தீர்த்தம் பகுதியிலிருந்து ஐயா கோயில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு 80 அடிக்கு கடல் உள்வாங்கியுள்ளது. இதனால் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிகின்றன. அந்த பாறைகளின் மீது நின்று பக்தர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தெருநாய்கள் கடித்ததில் 15 பேர் பலத்த காயமடைந்தனர். பெரிய பொட்டல்பட்டி, புதுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 4 வயது 8 வயது சிறுவர்கள், மூதாட்டி உட்பட 15 பேரை தெருநாய்கள் விரட்டி கடித்தன. இதில் காயமடைந்த அனைவரும் சிவகாசி அரசு மருத்துவமனை, புதுப்பட்டி, மாரமேனி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிகிச்சை பெற்றனர். இது பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை அருகே குடும்ப தகராறில் மனைவி இளைய மகனை பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு முதியவர் தற்கொலைக்கு முயன்றார். முன்னீர்பள்ளத்தைச் சேர்ந்த மெர்சி குடும்ப தகராறில் கணவன் சகாரியாவை அழைக்காமல் தனது மூத்த மகனுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார். இதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மெர்சி மற்றும் இளைய மகன் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து சகாரியா கொலை செய்துள்ளார். தொடர்ந்து சகாரியாவும் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற நிலையில் போலீசார் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே வனத்துறையினரின் வாகனத்தை யானை ஒன்று ஆக்ரோஷமாக தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தேவராயபுரம் சுற்றுவட்டார பகுதியில் ஊருக்குள் நுழைந்து விளைநிலங்களை சேதப்படுத்திய யானையை போலுவாம்பட்டி வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது தேவராயபுரம் மகாலட்சுமி கோயிலுக்கு செல்லும் ஒற்றையடி பாதை வழியாக யானையை விரட்டி சென்றனர். ஒரு கட்டத்தில் ஆக்ரோஷமான யானை வனத்துறையினரின் வாகனத்தின் மீது ஏறி கண்ணாடியை சேதப்படுத்தியது. உடனடியாக வனத்துறையினர் வாகனத்தை பின்னோக்கி இயக்கி உயிர் தப்பினர். மதுரை முத்துப்பட்டியில் காதணி விழாவிற்கு தாய்மாமன்கள் கொண்டாட்டமாக சீர்வரிசை எடுத்துச் சென்றது பொதுமக்களுக்கு வியப்பை ஏற்படுத்தியது. சகோதரியின் குழந்தைகளுக்கு வைரத்தோடு, வைரக்கம்மல், 50 சவரன் தங்க நகைகள், 10 லட்சம் ரூபாய் நோட்டுகளில் பணமாலை, 25 லட்சம் ரூபாய் மொய் ஆகியவற்றை தாய்மாமன்கள் வழங்கியுள்ளனர். மேலும் லாரியில் 100 தட்டு சீர்வரிசை, அரிசி மூட்டைகள், வாழை, பலா, மாம்பழம், ஆப்பிள் மற்றும் ஓராண்டுக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை 5 டிராக்டர்களில் வைத்து 150 கலைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக கொண்டு சென்று விழாவை சிறப்பித்தனர். சண்டிகரில் உள்ள முலன்பூரில் வெள்ளத்தின் போது ஜெயந்தி தேவி ஆற்றை கடக்க முயன்ற ஜீப் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. ஜேசிபி வாகனத்தின் உதவியுடன் ஜீப்பில் இருந்தவர்களை உள்ளூர் மக்கள் பாதுகாப்பாக மீட்டனர். காசாவில் உணவு பஞ்சம் ஏற்பட்டிருப்பதாக ஐநா அறிவித்ததை அடுத்து அந்நாட்டிற்கான உதவிக்கரம் அதிகரித்துள்ளது. காசாவின் மத்திய பகுதியில் உள்ள டேர் அல் பலாஹ் என்ற இடத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விமானங்களிலிருந்து உணவுப் பொருட்கள் வானிலிருந்து வீசப்பட்டன. இந்திய அணியின் முன்னாள் கேப்டனும் பிசிசிஐ முன்னாள் தலைவருமான சௌரவ் கங்குலி தென்னாப்பிரிக்க லீக் தொடரில் விளையாடும் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். கேபிட்டல்ஸ் அரசு குடும்பத்திற்கு இளவரசன் வந்துவிட்டார் என கங்குலியை அணி நிர்வாகம் வரவேற்று இன்ஸ்டாவில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தற்போதைய பயிற்சியாளர் ட்ராட் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து கங்குலி தலைமை பயிற்சியாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு தியாகி குமரன் சாலையில் சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரன், காங்கிரஸ் மூத்த தலைவர் ஈவி.கே. சம்பத் ஆகியோரின் முழு திருவுருவச் சிலைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார்.
ஈரோட்டில் அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்டோர் கொடிகாத்த குமரன், EVK சம்பத் சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை பாஜக வலிந்து திணித்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே குடியரசு துணைத் தலைவராக இருந்தவரை திரு தங்கர் அவர்களை அச்சுறுத்தி பணிவிலக வைத்திருக்கிறார்கள். இப்போது வீட்டு காவலில் சிறை வைத்திருக்கிறார்கள். துப்புரவு தொழிலை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்காக நிரந்தரப்படுத்திவிடக் கூடாது என்றே தாம் மாற்று கருத்தை தெரிவித்ததாகவும் திருமாவளவன் கூறினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை தரம் தாழ்ந்து பேசுவதை விஜய் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என நடிகர் சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகங்காத்தான் பகுதியில் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை கூறினார். இனப்படுகொலை செய்பவர்கள், பிறரை துன்புறுத்தி வாழ இயலாமல் செய்பவர்கள் தான். அறந்தாங்கி அருகே 13 வயது சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. ஏனாதி பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவரின் மகன் செல்வகணபதி தேவர்பட்டி கிராமத்தில் உள்ள தனது தாத்தா வீட்டில் தங்கி 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். பக்கத்து வீட்டின் முள்வேலி மின் கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த செல்வகணபதி வேலியை தொட்டபோது மின்சாரம் பாய்ந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரை அண்ணாநகர் பகுதியில் மருத்துவ கழிவுகளை மாநகராட்சி குப்பை தொட்டியில் கொட்டிய தனியார் மருத்துவமனைக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. ஊசி, மருந்து உள்ளிட்ட மருத்துவ கழிவுகள் மாநகராட்சி குப்பை தொட்டியில் கொட்டப்பட்டிருந்தது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது அருகே செயல்படும் தனியார் மருத்துவமனையிலிருந்து மருத்துவ கழிவுகளை கொட்டியது தெரியவந்தது. இதனையடுத்து மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அந்த தனியார் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மழையில் நனைந்த 500க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடைந்தன. மழையில் நனைந்த நெல்மணிகளை உலர்த்தி வேறு சாக்கு மூட்டைகளில் நிரப்பி லாரிகளில் ஏற்றி கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் நிரந்தரமாக மேற்கூரை அமைக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் நகரின் பிரதான சாலைகளில் காட்டெருமைகள் ஒய்யாரமாக நடந்து செல்வதால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைகின்றனர். ஒன்றன் பின் ஒன்றாக சாலையில் காட்டெருமைகள் உலவுவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். ஒரு சிலர் செல்ஃபி எடுப்பதற்காக காட்டெருமைகளை சீண்டும் செயல்களில் ஈடுபடுவதால் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நுகர்பொருள் வாணிப கிடங்கில் ஜன்னல் கம்பியில் தலை சிக்கியபடி தவித்த பூனை குட்டியை தீயணைப்பு துறையினர் மீட்டனர். ஒரு மணி நேரம் தவித்த சுட்டி பூனை ஜன்னலில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் ஓட்டம் பிடித்தது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி ஆற்றில் குளித்த இளைஞர் குடும்பத்தினர் கண்முன்னே நீரில் மூழ்கி உயிரிழந்தார். காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த மனோகரன் தனது சகோதரி மகனின் காது குத்தும் விழாவில் குடும்பத்துடன் பங்கேற்ற பிறகு தாராபுரம் அருகே அமராவதி ஆற்றில் குளிக்கச் சென்றனர். ஆற்றில் இறங்கிய அவரது மகன் அஸ்வந்த் மெல்ல மெல்ல ஆற்றின் ஆழமான பகுதிக்கு சென்று நீரில் மூழ்கி தத்தளித்தார். இதையடுத்து காணாமல் போன அவரை தீயணைப்பு மீட்புத் துறையினர் சடலமாக மீட்டனர். கோவில்பட்டி அருகே சுற்றுலா வேன் டயர் வெடித்து தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்தில் குழந்தைகள் உட்பட 35 பேர் காயமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு அழகநாச்சியார்புரம் பகுதியைச் சேர்ந்த 20 குழந்தைகள் உட்பட 40க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பினர். நல்லிச்சத்திரம் பகுதியில் வந்தபோது பின்பக்க டயர் வெடித்ததால் வேன் தலைகீழாக கவிழ்ந்தது. இதில் 35 பேர் காயமடைந்த நிலையில் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் அதிக பாரம் காரணமாக வேனின் டயர் வெடித்ததா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தெலுங்கானா மாநில மேற்சல் அருகே கர்ப்பமாக இருந்த காதல் மனைவியை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி நதியில் புதைத்த கணவர் கைது செய்யப்பட்டார். மெடிப்பள்ளியைச் சேர்ந்த மகேந்திர ரெட்டி சுவாதி தம்பதியிடையே அதிகாலை நேரத்தில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த மகேந்திர ரெட்டி சுவாதியை அடித்து கொலை செய்தார். பின்னர் துண்டு துண்டாக வெட்டி எடுத்து சென்று மூசி நதிக்கரையில் புதைத்தார். இதனை பார்த்த ஒரு சிறுவன் அக்கம்பக்கத்தினரிடம் தெரிவிக்க அவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் மகேந்திர ரெட்டியை கைது செய்தனர். நேற்று நடைபெற்ற UPSC குடிமைப் பணிக்கான முதன்மை தேர்வில் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் என்ற குறள் ஆங்கிலத்தில் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது.
அதே சமயம் அந்த குரல் படித்தவுடன் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. இதனால் UPSC முதன்மை தேர்வில் ஹிந்தி தெரியாத தமிழ் மாணவர்கள் திருக்குறள் தொடர்பான கேள்வியிலேயே குழப்பமடையும் நிலை ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வீரமாகாளியம்மன் கோவில் ஆடிப்பெருந்திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி, குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. 4 பிரிவுகளில் 62 ஜோடி மாடுகள் மற்றும் 72 ஜோடி குதிரைகள் போட்டியில் பங்கேற்றன. இலக்கை நோக்கி சாரதிகள் விரட்டியதால் மாட்டு வண்டிகள், குதிரை வண்டிகள் சீறிப்பாய்ந்து ஓடியதை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். எடுக்கும்போது அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஒட்டி பொள்ளாச்சி அருகே ஆழியார் வால்பாறை சாலையில் உள்ள கவியருவியில் ஏராளமானோர் குவிந்தனர். அருவியில் கொட்டிய குளிர்ந்த தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து ஆட்டம் போட்டு மகிழ்ந்தனர். அருவியை ஒட்டியுள்ள பாறைகளில் சிலர் சறுக்கி விளையாடி உற்சாகம் அடைந்தனர். அருவியில் தடுப்பு சுவர், கம்பிகள் அமைத்து தர வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சேகரை கிராமத்தில் ஆற்றில் குளித்தபோது நீர் சுழலில் சிக்கி இளைஞர் உயிரிழந்து சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்த குகன் என்பவர் அவரது நண்பர் சுதர்ஷனுடன் சேர்ந்து வெண்ணாற்றில் குளித்தார். நீரின் வேகத்தில் இருவரும் தடுப்பணை அருகே இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் சுதர்ஷன் நீந்தி கரை சேர்ந்தார். ஆனால் குகன் நீர் சுழற்சியில் சிக்கி உயிரிழந்தார். பின்னர் தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் குகனின் உடலை மீட்டனர். நீலகிரி மாவட்டம் ஐயன்கொல்லி அருகே கோட்டப்பாடி கிராமத்தில் இரவு உணவு தேடி குடியிருப்புகளில் யானை உலவிய CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் யானைகள் உலவுவதை தடுக்க வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை வேப்பேரியில் அடுக்குமாடி குடியிருப்பின் 7வது மாடியிலிருந்து குதித்து இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்விதா என்ற 26 வயது இளம்பெண்ணுக்கும் அவரது காதலன் தர்ஷனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் தர்ஷன் கண்முன்னேயே அஸ்விதா 7வது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவலறிந்து வந்த காவலர்கள் தர்ஷனிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள வேட்டைக்காரன்புதூர் பகுதியில் உள்ள உணவகத்தில் வழங்கப்பட்ட சாம்பாரில் பல்லி இருந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அருள் ஜோதி என்ற உணவகத்தில் சனிக்கிழமை அன்று துர்கா என்பவர் தனது தாய் சாவித்திரிக்காக தோசை வாங்கினார். அதற்கு தரப்பட்ட சாம்பாரில் பல்லி இருந்ததால் உணவகத்தின் மேலாளர் காளிமுத்து என்பவரிடம் முறையிட்டனர். அதற்கு அவர் அலட்சியமாக பதிலளித்ததால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் சாவித்திரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட உளுந்து பயிர்களுக்கு காப்பீட்டின் பிரீமியம் தொகை கூட கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கூத்தாநல்லூர், புனவாசல், கருப்பூர், மேலமணலி, பூந்தாலங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் சாகுபடி செய்த பச்சை பயிறு, உளுந்து போன்றவை கனமழையின் காரணமாக முற்றிலும் சேதமடைந்தன. இவற்றை வேளாண் துறை மற்றும் காப்பீட்டு நிறுவனத்தினர் கணக்கீடு செய்து காப்பீட்டுத் தொகை விவசாயிகளின் கணக்கில் ஏக்கருக்கு 300 ரூபாய் வீதம் வரவு வைக்கப்பட்டது. ஏக்கருக்கு 6000 செலவு செய்த நிலையில் தாங்கள் செலுத்திய பிரீமியம் தொகை கூட கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை அம்பத்தூரில் குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறி அம்மனுக்கு சிறப்பு பூஜை என கூறி 5 சவர நகைகளை திருடிச் சென்ற பூசாரி கைது செய்யப்பட்டார். கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனி பகுதியைச் சேர்ந்த ஷகிலா என்பவர் MKB நகரில் உள்ள நாகாத்தம்மன் கோயில் பூசாரி லோகேஷிடம் வீட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக கூறியுள்ளார். இதற்கு தீர்வு காண பரிகார பூஜை செய்ய வேண்டும் என்று கூறிய லோகேஷ் சிறுக சிறுக 5 சவர நகைகளை பறித்துள்ளார். பின்னர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஷகிலா காவல்துறையில் புகார் அளித்தார். இதையடுத்து லோகேஷை கைது செய்த காவல்துறையினர் நகைகளை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் தேநீர் கடையில் முதியவர் தவறவிட்ட 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை ஒப்படைத்த தந்தை மகளை காவல்துறையினர் பாராட்டினர். களிமேடு பகுதியில் உள்ள தேநீர் கடையில் தேநீர் அருந்திய காமராஜ் என்பவர் ஞாபக மறதியில் தனது பையை விட்டுச் சென்றார். கடை உரிமையாளரான செல்வராஜ், அவரது மகள் திவ்யா ஆகியோர் பையை எடுத்து பார்த்ததில் அதனுள் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கம், ஆதார் அட்டை, வங்கி புத்தகம் ஆகியவை இருந்ததால் அதனை காங்கேயம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் பணப்பை முதியவரிடம் சேர்க்கப்பட்டது. அரசியல் பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் தனக்கு அரசியல் சுத்தமாக தெரியாது என்று MP கார்த்திக் சிதம்பரத்தின் மனைவி ஸ்ரீநிதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புக்கொள்ளை பகுதியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த ஸ்ரீநிதி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது செல்போன் மற்றும் தொலைக்காட்சிகளின் மோகம் அதிகரித்திருப்பதால் பாரம்பரிய கலைகளை இளைய தலைமுறையிடம் வளர்க்க முடியாத சூழ்நிலை உள்ளது என்றும் வருத்தம் தெரிவித்தார். பெண்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்லி பல்வேறு கட்சிகள்
அரசியல் இல்ல, நான் எதுல இருக்கேன்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த 22ஆம் தேதி வீட்டில் கீழே விழுந்து தலையில் காயம் ஏற்பட்ட நிலையில் அவருக்கு சென்னை நந்தனத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் 100 வயதை தாண்டிய அவருக்கு வயது மூப்பின் காரணமாக உடம்பில் ஏற்பட்டுள்ள மற்ற சில பிரச்சனைகளுக்கு சிறப்பு மருத்துவர் குழு ஏற்படுத்தப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஹைதராபாத்தில் 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று நேருக்கு நேர் மோதிய விபத்தில் விசித்திரமான சம்பவம் ஒன்று நடந்தது. பைக்குகள் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று சிக்கிக் கொண்ட நிலையில் என்ஜின் ஆஃப் ஆகாமல் சாலையிலேயே சுழன்றன. 10 நிமிடங்களுக்கு மேஜிக் ஷோ போன்று நடந்த இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் இருந்த காவலர் மீது கார் வேகமாக மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டார். டெல்லி மீரட் விரைவு சாலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் மீது அதிவேகமாக வந்த கார் மோதியது. இதில் அந்த காவலர் விபின்குமார் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. துலீப் கோப்பை கிரிக்கெட் தொடரில் கேப்டன் பொறுப்பை ஏற்க ஸ்ரேயாஸ் ஐயர் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய அளவில் நடைபெறும் இந்த கிரிக்கெட் போட்டியில் மேற்கு மண்டல அணிக்காக ஸ்ரேயாஸ் ஐயர் விளையாட உள்ளார். அந்த அணிக்கு தலைமை வகிக்க அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அதனை அவர் மறுத்துவிட்டதாக கூறப்படும் நிலையில் மும்பையைச் சேர்ந்தவரான ஷர்துல் தாக்கூருக்கு இந்த அணியின் கேப்டனாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளார். கோவையில் பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கேன் நேரு தெரிவித்தார். காந்திபுரம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் செம்மொழி பூங்கா வளாகத்தை அமைச்சர் பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கவுண்டம்பாளையம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார். வேஸ்ட் டு எனர்ஜி என்ற திட்டத்தையும் 250 கோடி ரூபாய் மதிப்பில் அதையும் துவங்க இருக்கிறோம். பிளாஸ்டிக் கழிவுகளை எடுத்து அதை மின்சாரமாக மாற்றி மக்களுக்கு கொடுக்குற அந்த பணியை எடுத்து இருக்கிறோம். மீதம் இருக்கிற குப்பையில் மக்கும் குப்பைகளை எல்லாம் உரமாக்கி கொடுக்குற திட்டத்தையும் இந்த கோவை, மதுரை, சென்னையில் ஆரம்பித்து விட்டோம். அடுத்து கோவை, மதுரையில் ஆரம்பிக்கக்கூடிய நடவடிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் ஆரியூர் காந்திநகர் பகுதியில் வசிக்கும் மீனவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வழங்கிய பட்டா செல்லாது என வனத்துறையினர் மிரட்டுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 60 ஆண்டுகளுக்கும் மேலாக வசிக்கும் தங்களுக்கு பட்டா வழங்க கோரி அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டம் நடத்தியதை அடுத்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 158 மீனவர் குடும்பத்தினருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த பட்டா செல்லாது என்றும் வீடுகளை இடித்து நிலங்களை மீட்கப் போவதாக வனத்துறையினர் மிரட்டல் விடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். உதகை அருகே கப்பச்சி கிராமத்தில் உள்ள கோயிலில் கரடி நடமாடியது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அதிகாலையில் பூஜை செய்ய பூசாரி வந்தபோது அங்கிருந்த பொருட்கள் சேதமடைந்திருந்தன. இதையடுத்து திருடர்கள் வந்தார்களோ என்று நினைத்த கோவில் நிர்வாகத்தினர் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். அப்போது கோயிலுக்குள் நுழைந்த கரடி ஒன்று உணவு தேடி பல இடங்களில் சுற்றித் திரிந்தது தெரியவந்தது. தருமபுரி அடுத்த வெங்கடம்பட்டி கிராமத்தில் வீட்டின் பூட்டை கொள்ளையர்கள் உடைத்து உள்ளே புகுந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்திரா என்பவர் கணவர் இறந்த பின்பு தனியாக வீட்டில் வசித்து வந்ததால் வெளிநாட்டில் பணிபுரியும் அவரது மகன் சரவணன் தாயை வெளிநாட்டிற்கு அழைத்துச் சென்று தன்னுடன் தங்க வைத்துள்ளார். இந்த நிலையில் ஆளில்லாத வீட்டை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் வீட்டில் புகுந்து 15 சவரன் தங்க நகைகள் பொருட்களை திருடிச் சென்றனர். கரூர் அருகே வேலாயுதம்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியின் விடுதியில் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சரோஜினி என்ற மாணவி விடுதியில் தங்கி பிடெக் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதுடன் சக மாணவிகளிடம் விசாரணை நடத்துகின்றனர். இதனிடையே மாணவியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கல்லூரி நிர்வாகத்திடம் உறவினர்கள் விசாரித்த போது முறையாக பதிலளிக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
ஒன்று ஃபேனில் தூக்கி போட்டுச்சு. ஃபேனை போய் பார்த்தோம், ஃபேன் வளையவே இல்லை, ஒன்றுமே இல்லை, நல்லாவே இருக்குது. அது ஒரே இடையில தான் சூசைட் பண்ணியிருக்கு. மிச்சம் 2 ரெக்கையுமே நல்லா இருக்குது. அப்படிங்கிறப்ப மரணத்தில் சந்தேகம் இருக்குது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள பிரபல நகைக்கடையில் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 12ஆம் தேதி சாந்த் நகரில் நகைக்கடைக்கு வந்த 6 பேர் துப்பாக்கிச் சூடு நடத்தி 10 கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக கடந்த 15ஆம் தேதி 2 பேரும் 19ஆம் தேதி 2 பேரும் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தற்போது பிரின்ஸ்குமார் பாரதி, ரோஹித் குமார் ரஜக் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டு 2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு இடையிலான போரை கண்டித்து கென்யாவின் பிரம்மாண்ட வாகன பேரணி நடைபெற்றது. தலைநகர் நைரோபியில் திரண்ட நூற்றுக்கணக்கான மக்கள் பாலஸ்தீன கொடியுடன் இஸ்ரேலுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியபடி ஊர்வலமாக சென்றனர். அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் உள்ள எரிமலை திடீரென நெருப்பு குழம்பை வெளியேற்றியது. அங்குள்ள கிலாவு எரிமலை நடப்பாண்டில் 31வது முறையாக கொந்தளித்துள்ளது. சுமார் 10 அடி உயரத்திற்கு நெருப்பு பிழம்புகள் பீச்சி அடித்த நிலையில் அருகில் உள்ள குடியிருப்புகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.